வேலையாட்களையும் பட்டயக்காரர்கள் கொன்று போட்டு விட்டார்கள். பட்டயத்தில் வச்சு சாத்திட்டான. ஏன்னா அவனுக்கு பட்டயத்தில் பழக்கம் இல்லை. எந்த பட்டயம்? தேவவசனமாகி ஆவியின் பட்டயத்தில் பழக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த பட்டயத்தை வைத்து உங்களை மடக்கி விடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். இது நிறைய நடக்குது. சபை விட்டு சபை தாவி செல்வதற்கு காரணமே அதுதான். என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது. யார் என்ன சொல்றாலும் கேட்டுக்க வேண்டியதா? இது பெட்டரா இருக்கு. ஒரு தடவை நாங்கள் வாக்கிங் போவோம். நான் 2 பிரதர்ஸ் போவோம். அப்போ ஒரு பிரதர் புதுசாக வந்தார். புதுசாக வந்த உடனே அந்த பிரதர் பிரதர் அது கேட்குறேன், பிரதர் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் உடனே அவர் கிறிஸ்டியன் அப்படின்னாரு. அவர் எல்லாருமே கிறிஸ்டியன், நானும் தான் கிறிஸ்டியன். நீங்கள் சபை கிறிஸ்டியன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி சர்ச் இருக்கும் போல இருக்குது. கிறிஸ்டின் அப்படின்னாரு அவர். அப்படியா? அப்புறம் சரி நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த சர்ச்சில் இருந்தீங்கன்னு கேட்டேன். நான் இன்னும் சர்ச்சில் இருந்தேங்கிறேன். ஒரு சபை ஒரு பழைய சபை சொல்கிறார். அந்த சபையை சொன்ன உடனே அப்புறம் அந்த சபையில் நீங்கள் எதுக்கு இதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். அதை விட இது பெட்டராக இருந்தது, இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி இதை விட பெட்டராக இருந்தது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் எடுத்து உங்கள் சபைக்கு வர முடியுமான்னு கேட்டார். ஐயா நான் சபையை ஆரம்பிக்கலையா, சபைன்னு தெரியல இல்லையா, உன் சபைக்கு வரணும் இல்லையா அப்படின்னு முடிக்கிறார். அப்படி எது கேட்குறேங்கிறார். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், ஒருவர் மாறி மாறி வேறு வேறு சபைக்கு சென்று கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவருக்கு இதில் தெளிவில்லாமல் தான் சென்று கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் பொருள் என்பதாக அந்த இடத்துல நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த என்பதாக பார்க்கிறோம். அவங்க கொண்டு போயிட்டாங்க, உடைமைகளை கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு அந்த இடத்துல அவர் நமக்கு பேசுகிறார். பார்க்கணும். எது பார்த்துட்டோம்? உணவு பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். உடைமைகள் பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். இனி அடுத்தது எதை பார்க்கணும்? உறவு பார்க்கணும். படிங்க. அதுலேயே 1ஆம் அதிகாரம் 18-19. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில்